வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 1 செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் செக்ஷன் ஆஃப் ப்ரிசம்ஸோட ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்த்துலாம். ஏன் பென்டகனல் ப்ரிசம். இப்போ சாலிட் வந்து பென்டகனல் ப்ரிசம், ஆக்சிஸ் வெர்டிகல்னு சொல்லியாச்சு. பேஸ் 35, பேஸ் எட்ஜு ஹைட் வந்து 65, such that one base edge is parallel to VP. பென்டகனல் ப்ரிசமோட பேஸ் ஸ்டாண்டிங் வெர்டிகலு, பேஸ் வந்து அப்போ ரெஸ்டிங் ஆன் தி கிரவுண்டா, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஒன் பேஸ் எட்ஜ் பேரலல் டு விபின்னா அநேகமாக பென்டகனை இப்படி வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த வெட்ஜ் வந்து பேரலல் டு எக்ஸ்ஒய் இருக்கும். கொஞ்சம் என்னால் திருப்பியும் கரெக்டாக வரைய முடியல. இப்படி இந்த மாதிரி. ஸோ தட் இந்த எட்ஜ் வந்து parallel to xy, parallel to VP. Then cutting plane இங்கேருந்து ஆரம்பிக்குது. கட்டிங் பிளேன் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இட் இஸ் கட் பை எ பிளேன் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னு கொடுத்தாச்சு. பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னா அந்த கட்டிங் பிளேன் லைனாக டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ டாப் வியூவில் தான் அதை செக்ஷன் பிளேனாக ஆரம்பிக்கிறோம், செக்ஷனிங் ஆரம்பிக்கிறோம். அண்ட் இன்க்ளைன் டு 30 degrees to VP and passes through a point 8 mm away from the axis அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வாங்க இது முதல்ல ப்ராப்ளத்தை முதல்ல சாலிடை வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். வாங்க சாலிடில் முதல்ல டாப் வியூவில் பென்டகனை இப்படி வரைகிறோம். ஸோ தட் டிஇ வந்து parallel to XY ஆர் parallel to VP. சைடு வந்து 35. இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூவும் வரைஞ்சிட்டோம். பிறகு செக்ஷன் பிளேன் இப்போ படிங்க. செக்ஷன் பிளேனை படிங்க. கட் பை எ பிளேன் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பின்னா டாப் வியூவில் தான் செக்ஷன் பிளேன் லைனாக தெரியும். அங்கே தான் நம்ம வரையணும். அது என்னென்னா செக்ஷன் பிளேன் இங்கே வரையும் போது அந்த செக்ஷன் பிளேன் வந்து 8 mm அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ். இங்கே ஆக்சிஸ் இதுதான் ஆக்சிஸு ஃப்ரண்ட் வியூவில். ஆனால் டாப் வியூவில் இந்த புள்ளி தான் ஆக்சிஸு. ஏன்னா வெர்டிகலாக ஸ்டாண்டிங் வெர்டிகல் இல்லையா, இந்த புள்ளி தான் ஆக்சிஸ். சரிங்களா? இங்கேருந்து 8 mm தள்ளி ஒரு 30 டிகிரி லைன் வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இப்போ முதல்ல சென்டர் பாயிண்ட்டுக்காக 2 மீடியல் லைன் வரைஞ்சால் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு, சென்டர் ஆஃப் பென்டகன் கிடச்சிருச்சு. நம்பர் 1. நம்பர் 2, 8 mm அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ணால் 8 mm ரேடியஸ் சர்க்கிள் ஒன்று வரையணும். பிறகு இட் இஸ் இன்க்ளைண்டட் 30 degrees to VPன்னு கொடுத்தாங்க. அப்போது மினிட் ஆஃப்டர் ஸ்கேலை 30 டிகிரிக்கு திருப்பிடுங்க. 30 டிகிரிஸுக்கு திருப்பிடுங்க. 30 டிகிரிஸ் திருப்பி இதில் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லைன் வரையணும். ஸோ மினிட் ஆஃப்டர் ஸ்கேல் இப்போ 30 டிகிரி திருப்பியாச்சு. ஒரு ஸ்கேல் இப்படி இருக்குது, ஒரு ஸ்கேல் அப்போ இப்படி இருக்கும். ஸோ 30 டிகிரி பண்ணி இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி டச் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த R8 சர்க்கிளை 8 mm ரேடியஸ் சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இப்போ செக்ஷன் லைன் வரைஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டாப் ஃபேஸ்லேயும் எக்ஸிட் வந்து பேஸ்லேயும் போகுது. அப்படின்னா மேலே 2 கட்டிங் பாயிண்ட், கீழே 2 கட்டிங் பாயிண்ட், அவ்வளோதான். அந்த 4 கட்டிங் பாயிண்ட்ஸை ஃப்ரண்ட் வியூலையும் ட்ரூ ஷேப்லேயும் ட்ராக் பண்ணி மார்க் பண்ணி வரைஞ்சி முடிச்சிட்டா ப்ராப்ளம் ஓவர். ஸோ எக்ஸிட் என்ட்ரி டாப் ஃபேஸ், எக்ஸிட் வந்து பேஸ். எந்த வெர்டிகல் எட்ஜையும் இந்த 3 வெர்டிகல் எட்ஜையும் டச் பண்ணல. இந்த B and Cயோட வெர்டிகல் எட்ஜ் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற போர்ஷன் ரிமூவ்டு, இந்த பக்கம் இந்த கட்டிங் பிளேனுக்கும் XY லைனுக்கும் இடைப்பட்ட உள்ள போர்ஷனும் ரிமைனிங். அதனால் இப்போ இங்கே பாருங்கள், கட்டிங் பிளேன் பாயிண்ட்ஸை மெஷர் பண்ணிட்டேன். 1 and 2 இது வந்து டாப் ஃபேஸில் இருக்குது. 3 and 4 வித்தின் ப்ராக்கெட்டு பேஸில் இருக்குது. இப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரையணும். அதுக்கு நடுவில் இதை கொஞ்சம் டார்க்காகவும் இதை லைட்டாகவும் பண்ணிடலாம். ஸோ டார்க்காகவும் லைட்டாகவும் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1 2 3 4ஓட கட்டிங் பாயிண்ட் இங்கே கிடைக்கணும். 1 dash 2 dash 3 dash. இப்போ 1லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார் வந்தீங்கன்னா 1 dash டாப் ஃபேஸ்லேயும் 4 dash பேஸ்லேயும் கிடைக்கும். ஸோ 1 dash டாப் ஃபேஸ்லேயும் 4 dash பேஸ்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2லேருந்து நீங்கள் ப்ரொஜெக்டார் வரைஞ்சிங்கன்னா 2 dash டாப் ஃபேஸ்லேயும் 3 dash பேஸ்லேயும் கிடைக்கும். இப்போ வரைஞ்சாச்சு. இந்த போர்ஷனை ஹேஷ் பண்ணுங்கள். ஸோ செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சு போச்சு. இப்போது ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். இங்கே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த செக்ஷன் லைனுக்கு பேரலாக ஒரு புது X1 Y1 ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிருங்க. இப்போ மினிட் ஆஃப்டர் ஸ்கேலை இதுக்கு அலைன் பண்ணிவிடுங்க. மினிட் ஆஃப்டர் ஸ்கேலை மூவ் பண்ணி X1 Y1 இங்கே வரைஞ்சிருங்க. இப்போது 1 2 3 4 மார்க் பண்ணோம் இல்லையா,
இப்போ முதல்ல 1 பார்க்கலாம். 1 இந்த இந்த 1 வழியாக ஒரு ப்ரொஜெக்டார்ன்றது இங்கே வந்து லைன் பர்பெண்டிகுலர் x1 y1. இதில் இந்த 1 எப்படி மார்க் பண்ணிடுன்னா எக்ஸில் ஒய்யில் ரெஃபரன்ஸ் லைன் வந்து 1' எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், 65 ஹைட்டில் இருக்கும். ஏன்னா ஹைட் ஆஃப் சைடு 65. அந்த டிஸ்டன்ஸ் இங்கே செட் பண்ணுங்கள். 1 இதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், 2 அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 1' 2' டாப் ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3141 எங்கே இருக்கும்? இங்கே பேஸில் இருக்குது, XYயில் இருக்குது. அப்போ X1 Yலே தான் இருக்கும் 3141. இதுதான் 31, இதுதான் 41, இதுதான் 41, இதுதான் 41. இப்போது இதை டார்க்கன் பண்ணி இந்த பவுண்டரியும் வரைஞ்சாச்சு. இதை ஹேஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் இது. ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். நன்றி.